சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். குட்டி சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களுடைய பாடத்திற்கு நீங்க கவனம் செலுத்தும்படியாக இந்த சிசிக்கு, அதாவது சின்னஞ்சிட்டு குருவில நீங்கள் இணைந்து கொண்டு ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வருவது மிகுந்த சந்தோஷம். கண்டிப்பாக இந்த நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பதில் கொடுக்கறதுலயே தெரிகிறது, நீங்கள் அதை நன்றாக கவனித்து வரீங்க. இந்த சிறு வயதுல தான் பெரியவங்க கவனிக்கிறத விட எளிதாக உங்களால ஈஸியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். கள்ளங்கபடமற்ற உள்ளத்துல தான் எளிதாக சத்தியம் வேலை செய்ய முடியும். நீங்க பொய்க்கு இடம் கொடுத்தாலும் இந்த வயசு தான் உங்களுக்கு நன்றாக வேலை செய்யக்கூடிய நேரம். சத்தியத்திற்கு இடம் கொடுத்தாலும் இந்த வயசு தான் நன்றாக வேலை செய்யக்கூடிய நேரம். நம்ம ரொம்ப முத்தி போய் பெரியவங்கள வளர்ந்துட்டா நிறைய விஷயம் மனசுல போய் ஊறிடும். பின்பு நம்ம சத்தியமே நம்ம எதிரில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜாதி வெறி, மதம் வெறி, மொழி வெறி போன்றதான சொந்த கருத்துகள் அவைகளில் போய் நம்ம சிக்கப்பட்டுருவோம். அதனாலதான் சிறு பிள்ளைங்க எதற்காக ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, சிறு பிள்ளைங்க எளிதாக கள்ளங்கபடமற்ற உள்ளத்துல இருப்பதனால் சத்தியத்தை அங்கீகரிக்க எளிதாக இருப்பார்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்க வந்துட்டு சத்தியத்தை அங்கீகரிச்சுட்டு வரீங்க, கேட்டு வரீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனாலும் கூட ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். நீங்க என்கிட்ட கேட்டதுதான். நீங்க வந்துட்டு ஒரு முறையாவது எங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்ல முடியுமா? அதாவது வந்துட்டு அந்த உடன்படிக்கை பொட்டி, தெய்வீக கூடாரம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சரி, ஓகே, அதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சிக்குள்ள சரி நானும் தலை ஆட்டிக்கிட்டேன், சொல்றம்பா அப்படின்னு. ஸோ அதற்குண்டான நேரம் எனக்கு கைகூடலை. ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், அதனால தான் அதை முடிக்கிற வரைக்கும் நீங்க சொன்னதை உடனே என்னால் ஆரம்பிக்க முடியாது. பிறகு நமக்கு என்ன ஆகும்னா, அன்னைக்கு ஏற்றபடியான சூழ்நிலை வேற மாதிரியா இருக்கும். நீங்க சொன்னதை உடனே என்னால் ஆரம்பிக்க முடியாது. அப்ப நீங்க சொன்னதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அவையெல்லாம் முடிந்து போகணும். பிறகுதான் மெதுவாக ஒரு விஷயத்தைய பேச முடியும். சோ அப்படி நீங்க கேட்டுக்கொண்ட விஷயம்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக கூடாரம், உடன்படிக்கப்பட்ட என்னென்னமோ இருக்கு. வாங்க இந்த திரையின் வாயிலாகவே என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக இது எவ்வளவு போகிறதோ அவ்வளவு தூரமாக நானும் சொல்லி கொடுக்கிறேன். ஆனால் கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம்தான். பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது ஒரு பக்கம், அறிந்து கொள்ள வேண்டியது என்பது மற்றொரு பக்கம். சில விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் போதும், புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் என்பது கொஞ்சம் தூரம் இருக்கணும். சில நேரங்களில் புரிந்து கொள்ளுதல் வரணும், வெறும் அறிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடாது. நல்லா குழப்புறாரே அப்படின்றீங்களா? நான் குழப்பல, உண்மை விஷயம் அதுதான். புரிந்து கொள்ளுதல் என்பதற்கும் அறிந்து கொள்ளுதல் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சில விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளக்கூடாது. இல்ல நான் அதை புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா விபரீதம் அதிகமாயிடும். சில விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும், வெறும் அறியக்கூடாது. வெறும் நான் வந்துட்டு அறிந்து கொள்கிறேன் என்றால் விபரீதம் அதிகமாயிடும். என்ன, நான் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. உதாரணம் கொடுத்தா சரியா இருக்கும். உதாரணமாக்க, நானாச்சிலும் சரிதான், நீங்களாச்சிலும் சரிதான். ஒரு பீரு, ஒரு ரம்மு
ஒரு சாராயம் இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது. அதன் பக்கம் தலை வைத்து கூட படுத்ததும் கிடையாது நமது வாழ்க்கை. அதனால என்ன ட்ரிங்க்ஸ்னா என்னன்னே தெரியாது. அப்போ இந்த ட்ரிங்க்ஸ் என்னன்னே தெரியலையே, இது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள நீ அருந்தே ஆகணும். இதுதான் புரிந்து கொள்ளுதல். இப்ப புரிகிறதா நான் சொன்னது அர்த்தம்? அப்ப அது என்ன அது என்னமோ சிகரெட், அது என்ன, அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஒரு முறை அதை குடித்தே தீரணும், அதற்குள் போயே தீரணும். இதுல கூட சில பேர் புத்திசாலியா இருப்பாங்க. அதுல என்ன தப்பு? ஒரு முறை குடிச்சு பார்த்துடலாமே, ஒரு முறை நம்ம அருந்தி பார்த்துடலாமே, அப்புறமா அது தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம அது பக்கம் ஏன் போறோம்? அப்படியா அப்படின்னு ஒரு வேலை பண்ண. விஷத்தை ஒரு முறை குடிச்சு பாரு. விஷத்தை குடிச்சிட்டு ஐயோ நீ சாகுறன்னு தெரிஞ்சிட்டா இன்னொரு முறை விஷத்தை தொடாத. விஷம் குடிச்சா ரிட்டர்ன் வருவமா இல்லையான்னு தெரியுது இல்ல. எந்த போதை பொருளும் ஒரு முறை தொட்டால் நீ ரிட்டர்ன் வருவியா இல்லையான்னு தெரியாது. அப்போ இந்த புரிந்து கொள்ளுதலுக்கும் அறிந்து கொள்ளுதலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கூடாது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அதை பற்றி நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும். இது மதுபானம், இதனுடைய விளைவுகள் இவ்வளவு, இது ஏன் அருந்தக்கூடாது, இதை எதுல தயாரிக்கிறார்கள் பாத்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை அறிந்து கொள்ளுதல் என்பது மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் நீ தான் அறிஞ்சுக்கிறிய. அப்ப அறிந்து கொள்ளுதல் எப்பொழுது நமக்கு தேவைப்படும் என்று சொன்னால், சில விஷயம் புரிந்து கொள்ளுதல் தேவையில்லை என்று சொல்லும் போது அறிந்து கொள்ளுதல் தேவை. ஆனா சில விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும், வெறும் அறிந்து கொள்ளக்கூடாது, புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம சொல்ல போனோம்னா, நிறைய விஷயம் நம்ம என்ன செய்கிறோம், வெறும் நாம் வந்துட்டு அவைகளுடைய விஷயங்களை புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்றோம். ஆனால் அறிந்து கொள்வதற்காக நம்ம ட்ரை பண்றதே இல்லை. அப்ப எதை நாம் புரிந்து கொள்ளணும்? எனக்கு நிறைய டாப்லெட்ஸை பத்தி தெரியும், நிறைய விஷயம் பத்தி தெரியும். அப்ப நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அவைகளை அருந்தணும். அப்போதுதான் அந்த மருந்து எனக்குள்ள வேலை செய்யும். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, சில விஷயத்த அறிஞ்சு வச்சிருப்பீங்க, நான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கீரை, கேபேஜ், காய்கறி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. யாரோ உங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க, நீங்க சாப்பிடும் போது உங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ சொல்லியிருப்பாங்க. அது போய் நீங்க ஸ்கூல்ல உங்க நண்பன்கிட்ட பேசின்னு இருப்பீங்க, காயெல்லாம் நம்ம சாப்பிடணும், அதுலதான் நிறைய விட்டமின்ஸ், நம்ம காயை வெறுக்க கூடாது. பாருங்க, இப்ப இந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்மைய. ஆனால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் டெம்டேஷன் எங்க இருக்குன்னா ஐஸ்கிரீம், டெம்டேஷன் எங்க இருக்குன்னா சாக்லேட்டு, டெம்டேஷன் எங்க இருக்குன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்கள் மீது, ட்ரை நட்ஸ்கள் மீது உங்களுக்கு கவனம் இல்லை. கிண்டர் ஜாய் போன்றதான கவர்ச்சியான சாக்லேட் மீது உங்களுக்கு கவனம் இருக்கு. அப்போ ஒன்றை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனா சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரெண்டுமே உதாரணம் கொடுத்தானா இல்லையா? அப்போ நமக்கு ஒரு புத்தி இருக்கணும். எதை நாம் அறியணும், எதை நாம் புரியணும், எதை எப்பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, எதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடாது, இதை நாம் வாழ்க்கையில ஆங்காங்கேயே பக்குவமா சரியாக யோசித்து நடந்தால் பிரச்சனை இருக்காது. இல்லை என்றால் நாம் மதியினர்களாம் மாறிடுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு முட்டாள் கடந்த நாட்கள்ல மாதுளம் பழத்துடைய விஷயத்தை சொல்லி, மாதுளம் பழத்துடைய ஒவ்வொரு விஷயமும் எதை குறிக்கிறது, கிறிஸ்துடைய ரத்தம் குறிக்கிறது, ஐக்கியம் குறிக்கிறது, சபை குறிக்கிறது என்று சொல்லி சபையே உடைத்தெறிந்தவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும்.
அப்போ இவர்களுக்கு அறிந்து கொள்ள முடிகிறதை புரிந்து கொள்ள ஸ்டாப் பண்ணும் என்பதும் தெரியாது, புரிந்து கொண்டதை அறிந்து கொள்வதற்காக ஸ்டாப் பண்ணும் என்பதும் தெரியாது. அதனால இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் ஒரு மேதாவியா மாறணும், எனக்கும் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் இருக்கு, ஐயோ பழைய ஏற்பாட்டில் இப்படி எல்லாம் விஷயம் இருக்கா, ஐயோ எனக்கு தெரியாம போச்சு, ஐயோ இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா. பழைய ஏற்பாட்டை என்றைக்குமே வந்துட்டு எங்கே புரிந்து கொள்ளுதல், எங்கே அறிந்து கொள்ளுதல். அப்போ அறிய வேண்டிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா உங்களை அது பலவீனப்படுத்திடும். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியதை நீங்க அறிய மட்டும் நீங்க போயிட்டா உங்களை அது பலவீனப்படுத்தும். ஏன் சொன்னா நியாய பிரமாணம் பலம் உள்ளதல்ல, பலவீனம் உள்ளது. வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, புரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ளுதலையும் மிஸ்டேக் பண்ற ஒரு விஷயம். எல்லா விஷயத்தையும் மிஸ்டேக் பண்ணுவது. நமக்கு சில பாவங்களை குறித்து அறிந்து கொண்டால் போதும், புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டாம். நான் ஏன் அதை குறித்து புரிந்து கொள்ளணும்? ஏன்னா அது பாவத்துக்குரியது. அப்ப பாவத்துக்குரியவைகளை அறிந்து கொள்ளணும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டா புரிந்து கொள்ளுதல் என்பது அதற்குள்ள போற விஷயம், அது நம்மளை பலவீனப்படுத்திவிடும். அப்போ நாம் அறிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுதலையும் சரியாக கையாளுகிற அந்த பக்குவம் இருக்கும்னா அது நமக்கு மிகுந்த நடக்கக்கூடிய ஜாக்கிரதையை நமக்குள்ள உருவாக்கும். சிறு பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஏன்னா இந்த சிறு பிள்ளைங்க தான் ரொம்ப அருமையா பழையவைகளை ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க, புதியவைகளை குறித்து எச்சரிக்கையா இருப்பாங்க. பெரியவங்களுக்கு தான் அது தெரியாது. விழுந்த பள்ளத்துல திரும்ப விழுந்துருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை. நீங்க இங்க தானே போன முறை விழுந்தோம் அப்படின்னா நம்முடைய ஃபோர்ஸ் பண்ணி இந்த பள்ளத்தை நம்ம ஜம்ப் பண்ணோம், இல்லைன்னா இந்த கதையே வேண்டாம் சுத்தி வலிச்சுன்னு போயிடணும் அப்படின்னு குயிக்கா நீங்க யோசிப்பீங்க. பெரியவங்க இவளை யோசிக்கவே மாட்டாங்க. சோ யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்ற அர்த்தமா? அப்படி அல்ல. அவங்க திரும்ப அதுல சிக்கப்படுறதுக்கு சான்ஸ் வரும். நீங்க அப்படி அல்ல. ஏனவைதான் பழைய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிந்து கொள்ள வேண்டுமா? பழைய ஏற்பாட்டில் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் எவைகள், அவைகளை நாம் ஒதுக்கியே ஆகணும். பழைய ஏற்பாட்டில் அறிய வேண்டியவைகள் எல்லாம் எவைகள், அவைகளை நாம் அறிந்தே ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இந்த நிலைதான் மிக மிக முக்கியமானது. இந்த நிலை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, ஐயோ சூப்பரா இருக்கு, நான் இன்ன வரைக்கும் நான் இதை பத்தி கேள்விப்படவே இல்லை, என் ஊழியக்காரர் இதை பத்தி சொல்லவே இல்லை, ஐயோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு உங்க மதியினத்திற்கு மேலும் மெருகு ஊட்டுகிற மாதிரி, அலங்கரிக்கிற மாதிரி மதியினம் பெருகிடும். எப்படி 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 எப்படின்னு சொன்னா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும்படியாக போகிறோம் வச்சுக்கங்க. ஆனால் அவைகளுடைய உண்மையான விஷயம் வேறொரு பக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படி புரியலையா? சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டு அத்தனையும் பைபிள் சொல்லுகிறது நிழல் என்று சொல்லி, ஷேடோ, நிழல் என்று சொல்லுகிறது. இப்ப நான் கேட்கிறேன், நிழலை புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிந்து கொள்ள வேண்டுமா? நல்லா கவனிக்கணும். நிழலை புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிந்து கொள்ள வேண்டுமா? இப்ப நீங்க யோசிங்க. நிழல், பழைய ஏற்பாட்டு நிழல் என்றால் இதை புரிந்து கொள்ளுவதா இல்ல அறிந்து கொள்ளுவதா? உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னு சொன்னா சிறந்த குருவை நீங்கள் நாடுவது தான் நல்லது. அப்ப அந்த குரு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நிழலா இல்லாவிட்டால் நிஜமா என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்து முன்னோக்கி செல்வார். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நிழலை நாம் புரிந்து கொள்வது நல்லதா, அறிந்து கொள்வது நல்லதா? இப்ப யாரோ ஒருத்தர் உள்ள வர்றாரு நம்ம வீட்டுக்கு, வெளியே சூரியனுடைய ஒளி இருப்பதுனால் அவர் வருவதற்கு முன்னாடியே நிழல் வருகிறது.
அப்ப நீங்க நிழல ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு இது யாரா இருக்க, எங்க அப்பாவா இருக்கமா, எங்க மாமாவா இருக்கமா, யாரா இருக்கும், இவ்வளவு நீளமா இந்த நிழல் இருக்க, தலை இவ்வளவு நீளமா இருக்க. வெயிலுக்கு ஏற்றபடியா நிழல் சில நேரங்களில் நீளமாக இருக்கலாம், சில நேரங்களில் வெயிலுக்கு ஏற்றபடியாக நிழல் குறுகினதாக இருக்கலாம், சில நேரங்களில் நிழல் குண்டாக இருக்கலாம். இப்ப நீங்க அதை புரிந்து கொள்ளும்படியாக நீங்க முயற்சி எடுத்தால் உங்களுடைய நேரமும் உங்களுடைய சிந்தனையும் வீணாகி கொண்டிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணோம், நிஜம் வந்து விட்டது என்று சொன்னால் நிழலை நீங்கள் அறிந்து கொள்ள மட்டும்தான் பிரயாசப்படணும், புரிந்து கொள்ள பிரயாசப்படக்கூடாது. சோ பைபிள் ஆக மொத்தத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நிழலும் இதோ அதனுடைய நிஜம் கிறிஸ்து தான் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க நேரடியாகவே கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளணும், மாதள பழத்தை அல்ல. அது உங்களுக்கு சுத்தி வலிக்கும். மறுபடியும் நீங்க மறுபடியும் பலிகளை குறித்து அல்ல, மறுபடியும் உங்களை சுத்தி வலிக்கும். அப்போ ஒரு பலிகளை குறித்து பிரசங்கிக்க கூடாதா? பிரசங்கிக்கலாம், ஆனால் சொல்லுகிறவனுக்கு அறிவு இருக்கணும். இதை நான் புரிய வைக்கிறேனா இல்ல அறிய வைக்கிறேனா? யாரு சொல்றவனுக்கு அறிவு இருக்கணும். சொல்றவன் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டால் உங்க சிந்தனை பலவீனப்படும். சொல்றவன் அந்த விஷயத்தை அறிவிப்புக்காக பயன்படுத்தினால் உங்க சிந்தனை மேன்மை அடையும். இதுதான் சிறந்த குரு என்று சொல்லுவது. இந்த சிறந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும் புரிந்து கொள்ள வேண்டியது எது, அறிந்து கொள்ள வேண்டியவைகள் எவைகள். அப்ப நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா இல்ல, அப்ப புரிஞ்சுக்கிறதெல்லாம் எதை புரிஞ்சுக்கிறது என்றால் அதற்குள்ள நீ உள்படுகிற. பாருங்க, மொழியில என்னைக்குமே புவர்னஸ், மொழி என்னைக்குமே நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் கிடையாது. சில விஷயத்தை நாம் நேரடியா பேச வரும்போது தடுமாறுவோம். ஏன்னா மொழிகள் நம்மளுக்கு சரியான வார்த்தைகளை அமைத்து கொடுக்கறதுல. ஒருவேளை மொழியை அமைத்து கொடுத்தாலும் நமக்கு அதனுடைய நினைவு இருக்காது. ஆனா அந்தந்த நேரத்தில் பேசும் போது நாம புரிந்து கொள்ளணும். நீ 2 ரூபாய் சாப்பிடு, நான் 2 ரூபாய் சாப்பிடுறேன், எதுக்கு நமக்குள்ள சண்டை? எதுக்கு நான் மட்டும் வந்துட்டு 3 ரூபாய் எடுத்துக்கணும், உனக்கு நான் வந்துட்டு 1 ரூபாய் கொடுக்கறது? 4 ரூபாய் இருக்குல்ல, நீ 2 ரூபாய் சாப்பிடு, நான் 2 ரூபாய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ 2 ரூபாய் சாப்பிடு, நான் 2 ரூபாய் சாப்பிடுறேன்ற விஷயம் பணத்தை தூக்கி வாயில போட்டு மென்னு விடுகிற விஷயம் அல்ல. மொழியுடைய டெக்னிக் அதுதான். நீ 2 ரூபாய் சாப்பிடு, நான் 2 ரூபாய் சாப்பிடுறேன்னு சொல்லும் போது சாப்பிடுகிற என்ற வார்த்தை சூட்டபிள் அல்ல, ஆனால் புரிந்து கொள்ளுதலுக்கோ அறிந்து கொள்ளுதலுக்கோ ஏற்புடையதாக இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கூட. பழைய ஏற்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள ட்ரை பண்ணாதீங்க. மாறாக புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்வதற்காக ட்ரை பண்ணாதீங்க. இரண்டுமே நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். அந்த விஷயத்தை சொல்லதான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். யாரோ ஒருவர் வருகிறார் என்ற நிழல் வருகிறது, உண்மைதான். நிழலை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்க ட்ரை பண்ணால் நீங்கள் நிஜத்தை புரிந்து கொள்ள இயலாது. ஏன்னா நீங்க நிழலை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் சற்று நிழலை அறிய வேண்டியதுதான், நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுக்கு நீங்க போகணும். தாஜ்மஹால் எவ்வளவு அருமையானது. ஆனா தாஜ்மஹால் அருகில போயிட்டு வெயில் வீசும் போது அவருடைய நிழலை நீங்கள் பார்த்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தால் நிஜம் அங்க இருக்கிறது. நிஜத்தை தள்ளிவிட்டு நிழலையே நீங்கள் ஆராய்ந்து, ஆஹா இந்த மாதிரி பெயரெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை, ஆஹா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னால் நீங்க பலவீனத்தில் சிக்கப்படுகிறீர்கள். ஏன் பிரதர், ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு தெய்வீக கூடாரை எடுன்னு சொன்னதற்கு இவ்வளவு பெண்ட் எடுக்கிறீங்களா? பெண்ட் எடுக்கல, உங்களை நான் புரிய வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு படிக்காம எவனும் புதிய ஏற்பாட்டை புரிஞ்சிக்க முடியாது என்பது ஒரு பக்கத்தின் உண்மை. மறுபக்கத்தின் உண்மை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டை நீங்கள் எவ்வளவாக அறிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் புதிய ஏற்பாட்டு புரியும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற. நீங்க பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டு அறிந்து கொள்ளத்தான் முடியும், புரிஞ்சிக்க முடியாது.
அதனால பழைய ஏற்பாட்டை அறிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாட்டு புரிந்து கொள்ள முடியும். அப்ப அறிவதற்கும் புரிவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஒரு நடிகை கிட்ட சொல்றாங்க, இதை குறித்து விளம்பரம் கொடுங்க அப்படின்னு. அவங்க அந்த பிஸ்கட்டை குறித்து அறிமுகம் பண்றாங்க ஜனங்களுக்கு. வா, என்ன டேஸ்ட், என்ன அருமை, இது ஒரு பாக்கெட் சாப்பிட்டு ஒரு நாள் முழுக்க நான் சினிமா இண்டஸ்ட்ரியில நான் வேலை செய்கிறேன், அவ்வளவு ஒரு தெம்பு, அவ்வளவு ஒரு அருமை. ஃபர்ஸ்ட் இதனுடைய வடிவத்தை பாருங்கள், இதனுடைய கலரை பாருங்கள், இது என்ன அழகா இருக்க, இதனுடைய ஸ்மெல்லை பாருங்கள் என்று இந்த நடிகை அத்தனையும் சொல்றா. சொல்லிட்ட உடனே 25 லட்சம் இந்த நடிகைக்கு கொடுக்கறாங்க, வாங்கிட்டு போயிடுறா. பிஸ்கெட் விளம்பரத்துல இவங்க செய்த விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. பின்பு ஒரு நாள் யாரோ ஒருவர் சொல்றாங்க, இந்த பிஸ்கெட்டை நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஆமா சாப்பிட்டீங்களா? ஐயோ, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடல. அப்ப எதை நீ உட்கொள்ளுகிறாயோ அது புரிந்து கொள்ளுதல், எதை நீ வெறுமையா சொல்லி கொடுத்தாயோ அது அறிந்து கொள்ளுதல் என்று ஒரு அளவுக்கு வச்சுக்கங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது உட்கொள்கிறீர்கள் என்று அர்த்தமாயிடும். அப்ப நீங்கள் உட்கொண்டால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் உட்கொள்ள முடியாது. ஏன்னா வயிறு நரம்புனவனுக்கு நீங்க மறுபடியும் சாப்பிடுறியான்னு கேட்டா முடியாது. இதான் மிகப்பெரிய டேஞ்சர். ஏன் பழைய ஏற்பாட்டை நம்பின இஸ்ரேலருங்க ஏன் மனம் திரும்பல? ஏன்னா அதை புரிந்து கொண்டார்கள். அதை அறியணும், புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ பலவிதமான பாவங்கள் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, பீடி, சிகரெட்டு, மதுபானம், அதை நான் குடிச்சுத்தான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுதான் புரிந்து கொள்ளுதல். அப்ப நீங்க ஒரு முறை உட்கொண்டாலே நீங்கள் அதற்கு உள்பட்டுட்டீங்க. இப்போ நான் சிகரெட்டை ஒரு நாளும் தொட்டவன் அல்ல, மதுபானத்தையும் தொட்டவன் அல்ல. ஆனால் மதுபானத்தை அறிந்தவனாக இருக்கிற எனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிதான் பழைய ஏற்பாட்டு பலவீனத்துக்குரியதாய் இருப்பதனால் அதை வெறும் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள போகக்கூடாது. புதிய ஏற்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்து வைத்திருக்கணும். அடுத்த ஒரு டேஞ்சர் என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு ஏன் நம்ம சில நேரங்களில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்? ஏன் சொன்னா சம்பந்தமே இல்லாத விஷயம். எது? பழைய ஏற்பாட்டு. எவர்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்று, தேவனுடைய இந்த நியாய பிரமாணத்தையும் பெற்று, தேவனுடைய உடன்படிக்கையை பெற்று, தேவாலயத்தை பெற்று, தேவனுடைய வாசஸ்தலத்தை பெற்று, தேசத்தை பெற்று, ராஜாவை பெற்று, இந்த 7 விஷயம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தாம் பழைய ஏற்பாட்டை அறிய வைத்தால் தான் புதிய ஏற்பாட்டு புரிய வரும். நம்ம இந்த 7 விஷயம் நமக்கு இல்லவே இல்லை. நாம் இந்த பாரத தேசத்தில் பிறந்து நம்முடைய முன்னோர்கள் இதே தேசத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் என்பதை நேரடியாக பெறாதவர்கள், தேவனுடைய ஆலயம், உடன்படிக்கை பொட்டி, பலிகள், ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தேசம், தீர்க்கதரிசி எதுவுமே நமக்கு சம்பந்தமே இல்லை. நாம் வாழக்கூடியது பாரத கண்டத்தில். அப்போ நாம் இந்த விஷயத்தில் பழைய ஏற்பாட்டில் கவனம் அதிகம் செலுத்த போயிட்டா, இதுல என்ன இருக்கு, பலியில என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, நான் புரிஞ்சுக்கணும், இந்த தெய்வீக கூடாரத்தில் என்ன இருக்கு, என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உனக்குள்ள இருந்தாலும் இவைகளை அறிவதற்காக ஒரு கண்ணு வைக்கணும். நிஜம் இன்னைக்கு போதிக்கப்படுதுன்னா அதன் மீது கவனம் இருக்கணும், இதன் மீது கண்ணு வைக்கணும், அதன் மீது கவனம் வைக்கணும். கண்ணு வைக்கிறது என்று சொன்னால் என்ன, கவனம் வைக்கிறது என்று சொன்னால் என்ன, இது கூட நிறைய பேருக்கு புரியுறதில்ல.
கண்ணு வைக்கிறது என்பதற்கும் கவனம் வைக்கிறது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அம்மா டைலரிங் ஷாப்புக்கு போறா. ஏன்னா எப்படியாவது டைலரிங் கத்துக்கிட்டா வீட்டுக்கு ஏதாவது 5-10 உதவுமே அப்படின்னு டைலரிங் ஷாப் போறா. ஆனா ஆல்ரெடி பிள்ளைய பெத்தெடுத்திருக்கிறா. கை குழந்தை வீட்டுல விட்டு போக முடியாது, யாருமே இல்லை. கை குழந்தைய தூக்கிக்கிட்டு டைலரிங் ஷாப் உடைய கிளாஸுக்கு அட்டன் பண்றா. யாரு? அம்மா. கிளாஸ் எடுத்துனே இருக்கிறாங்க, எழுதினே இருக்கிறா. கவனம் அதன் மீது இருக்கு, கண்ணு தன் பிள்ளை மீது இருக்கு. இதுதான் பழைய ஏற்பாட்டு மேல கண்ணை வைக்கணும், புதிய ஏற்பாட்டு மேல கவனத்தை வைக்கணும். இந்த விஷயம் எல்லாம் தெரியலனா கடந்த நாட்கள்ல ஒரு முட்டாள் செய்தது பாருங்க. மாதுளம் பழுத்த சொல்லி சம்பந்தமே இல்லாத ஒரு கிளர்ச்சியை மூட்டி, சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு உங்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாம போச்சு பாருங்க. இதுதான் சொல்றது, என்னைக்கும் போதிக்கிறதுக்கு முன்பு நம்ம யோசிக்கணும், நம்மளை எங்க இடிக்கலாம். பழைய ஏற்பாட்டை நீங்க எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறீங்களோ, அதுக்கு கவனம் செலுத்துறீங்களோ, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பலப்படுத்தாது, பலவீனப்படுத்தும். நிறைய வசனத்தை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இது சொல்வதற்கு முன்னாடி சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமானது இங்க பாருங்க, இதுதான். இந்த தெய்வீக கூடாரம் தான் மிக மிக முக்கியமானது. இந்த தெய்வீக கூடாரத்தை நீங்க பார்க்கும் போது என்ன இது அமெரிக்கா ஸ்டைல்ல இருக்க அப்படின்னு பார்க்க கூடாது. டோர் என்ன அமெரிக்கா ஸ்டைல்ல இருக்க, என்ன அங்க பிளாக அப்படியே இழுத்து கட்டி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு. இந்த தெய்வீக கூடாரத்தை நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தெய்வீக கூடாரத்தை குறித்து இப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எவ்வளவு நீளம், இது எவ்வளவு அகலம், இதெல்லாம் இருக்கு பைபிள்ல. நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேனே, புரிந்து கொள்ள வேண்டியதை அறியும்படி பிரயாசப்படாதீங்க, அறிய வேண்டியதை புரிந்து கொள்ள போகாதீங்க, நம்மளை பலவீனப்படுத்திடும். இந்த டெக்னிக்கு நான் சத்தியபரனா பிரசங்கிக்கிறேன், நீங்களும் சத்தியபரனா இருந்தா உங்களுக்கு புரியும். நீங்க சத்தியபரணி இல்லை என்று சொன்னால் புரியலையே அப்படின்னு தான் இருப்பீங்க. சரி, ஏனவைதான் மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்கள் இப்ப இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ இங்க தெய்வீக கூடாரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, சைடெல்லாம் பாருங்க, துணியிலேயே வால் கட்ட சொன்னார். துணியில தான் இருக்கணும். ஏன் ஆண்டவர் துணியிலேயே வால்? சைடெல்லாம் பாக்குறீங்களா, ஒயிட் கலர்ல ரெட் ப்ளூ. நீங்க இந்த இடத்தை பார்க்கும்போது தெரியும், எல்லாமே சிவப்பா இருக்கும், ரெட்டா இருக்கும். சரி, இதெல்லாம் அர்த்தம் என்னன்னு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம், சைடு வால் எல்லாம் பாருங்க ஒயிட் கலர்ல தூணுங்க. அந்த வாளுக்காக சிறு சிறு தூண்களை செய்வாங்க. அந்த தூண் எல்லாம் பாருங்க ரெட் கலர்ல. டோர் கிட்ட வரும்போது அந்த என்ட்ரன்ஸ், இந்த ஆசாரிங்க 2 பேர் அங்க இருக்கிறாங்க பாருங்க, ஆடு ஆசாரியங்கள்லாம். அங்க ப்ளூ கலர்ல டோர். இப்படி உள்ள வந்த உடனே தகதகன் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இவை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணக்கூடாது, அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு எப்படி பிரசங்கிக்கிறோம் பாருங்க. அறிந்து கொள்வதற்காக பண்ணும்போது பழைய ஏற்பாட்டு, அதாவது நியாயப்பிரமாணம் என்பது ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பை சரியா கையாளன்னு வச்சுக்க, சுட்டுடும் நம்மள. அது அப்படியே நம்மள சுட்டுடும். அதனால நியாயப்பிரமாணம் என்பது நெருப்புன்னு சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், அது மனிதனை பலவீனப்படுத்தக்கூடியது. நீங்க எவ்வளவு அதை டச் பண்ண போறீங்களோ நீங்க பலவீனம் ஆயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச தொட்டுத்தான் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு ஷேடோ, நிழல் என்ற பழைய ஏற்பாட்டை அதிகமாக வலியுறுத்தாம புதிய ஏற்பாட்டை போதிக்க ஆட்டோமேட்டிக்காக பழைய ஏற்பாட்டில் இப்படிதான் சொல்லப்பட்டதா என்பதை புரிந்து கொள்ள சிந்தனையை தூண்டுவதற்காக பெரும்பளவு கிறிஸ்துவ தரித்து கொள்ளக்கூடிய பிரசங்கத்தையே நான் செஞ்சிட்டு வரேன். சரி, இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டதுனால் இதெல்லாம் விவரணம் கொடுக்கிறேன். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்,
இந்த தெய்வீக கூடாரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. இந்த தெய்வீக கூடாரம் அங்க அந்த வால், சைடு வால்குள்ள ஒரு கூடாரம் ஒன்று போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கூடாரத்தை நீங்க உள்ள போய் பார்த்தா அது உள்ள என்னெல்லாம் இருக்கும், அது கூட அவசியம். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அது நீங்கள் ஒரு கணம் அறிய வேண்டியது உங்களுக்கு அவசியம் பட்டடும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஆசாரியர்கள் ஏன் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க? ஆசாரியர்கள்ல ஆக்சுவலி 3 வகை. அந்த 3 வகையான ஆசாரியர்களை ஆண்டவர் 4 வகையாக பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறாரு? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன், அறிஞ்சிக்கிற மாதிரி சொல்லுவதனால் நான் எவ்வளவு சொன்னாலும் பழைய ஏற்பாட்டு உங்களை பலவீனம் படுத்தாது. சோ பழைய ஏற்பாட்டை நீங்க தொடும்போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை தொட்டாலும் சரிதான், ஆசீர்வாதத்தை தொட்டாலும் சரிதான். உங்களை புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துக்குன்னு பழைய ஏற்பாட்டை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் உங்களை பலவீனப்படுத்தும் என்பது நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க. அதனாலதான் நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்பாடு புரிஞ்சுக்காம இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏன்னா அது நியாயப்பிரமாணத்துக்குரியது. நியாயப்பிரமாணம் பலவீனத்துக்குரியது, எவனையும் பலப்படுத்தாது. நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தக்கூடியவனையும் பலப்படுத்தாது, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனையும் பலப்படுத்தாது. மாறாக பாவத்தின் உணர்வை மட்டும்தான் அதிகரிக்கும். ஏன் சொன்னா, நிஜத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி, ஷேடோவை அறிந்து கொள்ளும்படி இறைவன் கொடுத்தார். என்ன குட்டீஸ், நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு நிச்சயம் புரியும். அப்படி இல்லாமலையா நீங்க இந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க கேட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம தெய்வீக கூடாரத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பலிகள், அங்க தூபம் பீடம், சமூகத்தின் மேஜை, குத்து விளக்கு, உடன்படிக்கை பொட்டி, கேருபர்கள் சேருபர்கள் என்ற அடையாளம் சின்னம், மோசைக்கு கொடுத்த 10 கற்பனை, ஆரோனுடைய துளிர்த்த கோளு, வற்றாது போகக்கூடிய மன்னா, இன்னும் நிறைய விஷயம் உண்டு இதுக்குள்ள. ஏன்னா சைஸ் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு போகலாம். சைஸை பத்தி சொல்ல வேண்டியது இன்னும் அதிகம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம எதை கவனிக்க போறோம் அப்படின்னா, பலிகள் செலுத்தும்படி கடவுள் சொன்னார் தானே? ஆமா, உங்களுக்கு கடவுள் பலி செலுத்த சொன்னார் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது மட்டும் ஞாபகம் வரும்? வெறும் உங்களுக்கு எது ஞாபகம் வரும்னா, வெறுமணியாக ஆட்டுக்குட்டி மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆட்டை பலி செலுத்தினார்கள், ஆட்டை பலி செலுத்தினார்கள், ஆட்டை பலி செலுத்தினார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆட்டை பலி செலுத்தினார்கள் என்பது 25% தான் உண்மை. ஆனா நீங்கள் உள்ள போய் பார்த்தால் இறைவன் கொஞ்சம் குறைவு 11 காரியங்களை இறைவன் சொல்லுகிறார். எத்தனை காரியம்? 11 காரியத்தை சொல்லுகிறார். இப்போ இந்த திரையில நீங்க பார்ப்பீங்க, இதுதான் அந்த 11 விஷயங்கள். இந்த 11 பொருள்களை பலி செலுத்த வேண்டும். இதுல விசேஷம் என்ன தெரியுங்களா? நீங்க ஆடுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைவு 5 வகை. 5 வகையான ஆட்டை எப்பப்போ பலி செலுத்தணும்? இந்த பாருங்க, ஒரு உதாரணமாக உங்களுக்கு கிட்ட நான் காட்டுறேன். இங்க ஒரு ஆடை பார்த்தீர்களா? இங்க ஒரு ஆடை பார்த்தீர்களா? இங்க ஒரு ஆடை பார்த்தீர்களா? கீழே ஒரு ஆட்டை பார்த்தீர்களா? இதெல்லாம் ஆட்டு இனத்திற்கு சேர்ந்தது. கடைசியா ஒரு ஆட்டை பார்த்தீர்களா? இதெல்லாம் ஆட்டு இனத்திற்கு சேர்ந்தது தான். ஆனால் 5 ஆடுகள் இங்க தெரிகிறது. ஆண்டவர் எப்போ எந்த ஆடை பலி செலுத்தணும் என்று இறைவன் சொன்னாரோ அந்த ஆட்டை தான் பலி செலுத்தணும். இப்போ மாடுன்னு சொன்னா எல்லாமே மாடு நினைக்கிறீங்க. நோ, நீங்க இந்த படத்துல பார்க்கும் போது மாடுகள் மட்டும் 4 வீதம், ஆடு 5 வீதம், மாடு 4 வீதம். இங்கே எவ்வளவு ஆகி போச்சுங்க? 9 ஆயிடுச்சு. பறவைகள்ல 2 வீதம். பறவைகள்ல 2 வீதம். புறாவே வேற, குருவியே வேற.
கடவுள் எதுக்கு குருவிகள் எல்லாம் பலி செலுத்த சொன்னார்? ஏன் ஆண்டவர் பறவைகள்ல புறாவை பலி செலுத்த ஏன் சொன்னார்? இப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு வெளியே வேற மாதிரியே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. புறா என்பது ரொம்ப ரொம்ப தாழ்மை உள்ளது, அது எப்பொழுதுமே அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் பலி செலுத்த சொன்னார். கிடையாது. இப்ப நீங்க நிஜத்திற்கு நீங்கள் வரும்போது இதெல்லாம் ஷேடோ வேற, நிஜத்திற்கு வரணும். சரி, ஓகேயா? பலி செலுத்தக்கூடிய மொத்த பொருள் எவ்வளவு எண்ணி பாருங்க, 11 பொருள். ஏன் ஆண்டவர் 11 நிற்பாட்டுகிறார்? 12வது ஏன் அறிவிக்கப்படல? உடனே உங்களுக்கு ஞாபகம் 12வது கிறிஸ்து. இது எல்லாமே கிறிஸ்து தான். நான் தான் சொன்னேன் இதெல்லாம் ஷேடோன்னு. இது எல்லாமே கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்துவுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆட்டுடைய குணத்தை வச்சுன்னு நீங்க நேரடியா கிறிஸ்துவுடைய குணத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. மாறாக இந்த ஆட்டுடைய பலியை இறைவன் ஏன் விரும்பினார்? இந்த ஆட்டினுடைய பலியை இறைவன் ஏன் விரும்பினார்? இந்த மாட்டுடைய பலியை ஏன் இறைவன் விரும்பினார்? ஏன் செலுத்த சொன்னார்? ஆனா அவருக்கு அது உணவும் அல்ல, ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் ஏன் சொன்னார்? அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஷேடோவை புரிந்து கொள்ள போகும்போது, அறிந்து கொள்ள போகும்போது புதிய ஏற்பாட்டு தானாக புரிய வரும். சரி, எதற்கு 11 விஷயம் கொடுத்தார்? ரொம்ப அவசியம். ஏன் ஆண்டவர் 11 விஷயம் கொடுக்கணும்? ஒன்று 10 நிற்பாட்டி இருக்கலாம், 12 நிற்பாட்டி இருக்கலாம். 11 வர காரணம் என்ன? நெக்ஸ்ட் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், தெய்வீக கூடாரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பாளையம். பாளையம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா அவங்கவுங்க கூடாரம் போட்டுனா அங்கங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றது அல்ல. பாளையம், அதாவது கூடாரத்தை சுற்றிலும் யார் யார் எந்தெந்த திசையில பாளையம் இருக்கணும், ஏன் இருக்கணும், இதனுடைய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஆசாரியனுடைய உடை. யார் இந்த ஆசாரியன்? இந்த ஆசாரியர்கள்ல 4 வகையாய் இறைவன் பிரிக்க காரணம் என்ன? அந்த 4 வகையானவர்கள் ஒரே திசையில் இருக்கக்கூடாது, 4 திசைகள்ல கூடாரம் போட்டு இருக்கணும். ஏன் ஆண்டவர் 4ஆக பிரிக்கிறார்? சரி, இது ஒரு பக்கம். பிரதான ஆசாரியனுடைய உடை சாதாரண லேவியனுடைய உடைய பார்க்கலாம் ஏன் விசேஷித்த உள்ளவைகளாய் இருந்தது? அவர் கட்டுகிற நடுக்கச்சை எதை குறிக்கிறது? மார்கவசம். இந்த மாதிரி ஆசாரியரை குறித்து நாம் அறிய வேண்டியது. பார்த்தீங்களா, இந்த படத்தை பார்க்கிறீங்களா? தனியா ஆசாரியனை பார்த்த வேற, லேவியர்களை பார்த்த வேற. அப்போ ஆசாரியர்களை குறித்து நாம் அறிய வேண்டிய விஷயம். மற்றொரு பக்கத்தில் நாம் அறிய வேண்டியது ஒரு பெண்டிகாய் இருக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு நினைப்படுத்துகிறது. கண்டிப்பாக நாம் அறியணும். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இறைவன் ஏன் எதற்காக நமக்கு அதை வலியுறுத்தி சொன்னார்? ஃபர்ஸ்ட் விஷயம், அம்மாமாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க, பிளீஸுங்க இதெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த மிருகமே 11 மிருகம், எதுக்காக இந்த மாதிரி 11 மிருகம், 2 வகையான பறவை, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? தெய்வீக கூடத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? ஐயோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குங்க. மனுஷனுக்கு புது வண்டி வந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான் இருக்கும், புது புக்கு வந்தாலும் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, உங்க ஆர்வம் என்பது உங்களை பலவீனப்படுத்திடக்கூடாது. உங்க ஆர்வம் உங்களை பலவீனப்படுத்திடக்கூடாது. மாறாக உங்க ஆர்வம் உங்களை பலப்படுத்தணும். என்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆர்வம் நம்மளை பலவீனப்படுத்துது. நான் தெரிஞ்சுக்கினேன் என்று சொல்லுவது உங்களை பலவீனப்படுத்துது. ஏன்னு சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டது பலவீனத்தை. அப்ப உங்களை பலவீனப்படுத்தாம என்ன செய்யும்? அப்ப எது பெலன் என்றா ரியாலிட்டி தான் பெலன். ஷேடோ என்னைக்குமே பெலன் அல்ல.
அப்ப பழைய ஏற்பாட்டு ஷேடோ என்று சொன்னால் அது எப்படி உங்களை பலப்படுத்தும்? அப்ப ரியாலிட்டி எது அப்படி என்றால் ஷேடோவுடைய நிஜம்தான் அந்த பொருள். அப்ப அந்த பொருள் தான் நம்மளை பலப்படுத்தும். சரி, இப்படி இருக்க ஐயோ எனக்கு இதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் என்பதை விட ஃபர்ஸ்ட் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. கான்செப்ட், அவருடைய கடைசி கான்செப்ட் என்ன, அவருடைய கான்செப்ட் என்ன அப்படி நீங்க கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்க போனா ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன தெரியுமா? இந்த பலிகள், ஆசாரிப்பு கூடாரம், இந்த என்ன சொல்லலாம் தெய்வீக கூடாரம், அப்புறமேட்டு உடன்படிக்கை பொட்டி, அது இதுன்னு எல்லா இறைவன் சொல்ல அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா அதை தயாரிக்கும் போது மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசினார். அது ரெடி பண்றாங்க இல்லையா? அப்ப ரெடி பண்ணும் போது இறைவன் அந்த வார்த்தையை பேசினார். என்னன்னு பேசினாரு படிக்கட்டுமா? யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் இந்த வாசகம் 8ஆம் வசனத்துல இருக்கு. சரி, உங்க வசதிக்காக நான் படிக்கிறேன் கேளுங்க. 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப தெய்வீக பொட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் எதுக்கு நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை மறந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதனாலதான் இதை தொட்ட யாவரையும் அது பலவீனப்படுத்திடும். கத்தோலிக்கு பழைய ஏற்பாட்டை ஃபுல்லா தொட்டு விட்டது, பலவீனப்படுத்திச்சு. அதுபோலதான் கடந்த நாட்கள்ல ஒரு முட்டாள் மாதுளை பழத்தை எடுத்தாங்க, எடுத்த உடனே அவங்களை பலவீனப்படுத்திச்சு. எடுக்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு முட்டாள் ஐயோ இதெல்லாம் சூப்பரான சப்ஜெக்ட், எடு பலவீனப்படுத்திடும். நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் பைபிள் நம்ம கையில தான் இருக்கு, காகிதம் தானே, காகிதம் தானே. காகிதம் அல்ல, அவைகளுக்குள் இருக்கக்கூடிய வசனம் ஊடுருவி பாயக்கூடியது. எடுக்க வேண்டிய ஒரு ஜாகிரதை அவசியம். ஏன் பேதுரு இதை பத்தி எடுக்கல? மாதுளை பழத்தை பத்தியோ இல்ல பழைய ஏற்பாட்டுடைய விவரணை பத்தியோ ஏன் எடுக்கல? யாக்கோபு ஏன் எடுக்கல? மேத்யூ ஏன் எடுக்கல? லூக்கா ஏன் எடுக்கல? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியிலோ ரோமர்லயோ ஏன் இந்த விஷயத்தை யாருமே எடுக்கல? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு தெரிந்தது. அப்ப யார் இதை பற்றி உண்மையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிடிவாத குணமுள்ளவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ரியர் புஸ்தகத்துல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க பிடிவாதம் உள்ளவங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள். எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிஞ்சுக்கினாங்க, எதை புரிஞ்சுக்கணுமோ அதை அறிஞ்சுக்கினாங்க. அதனால இது என்ன ஆகி போச்சுன்னா அப்செட் டவுன் ஆகி போச்சு, வேறு விதமா மாறி போச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு மனிதன் என்ன பண்றான், எலிகளை நாசப்படுத்தக்கூடிய புத்தகத்தை எலிகள் எப்படி எலிகளை ஒழிப்பது, எலிகளை ஒழிப்பது எப்படி அப்படின்னு புத்தகத்தை படிச்சுன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆகி போச்சு, அப்படியே டேபிள் வச்சுட்டு இவன் வேலைக்கு போயிட்டான். பின்பு ஒளிந்திருந்த எலிகள் எல்லாம் எதை தின்னும் தெரியாம எதுவுமே கடிக்காம பேப்பரை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிச்சு. அப்ப பேப்பர் சொன்னதான், ஏய் நான் யாருன்னு தெரிஞ்ச என் கிட்ட கூட நீங்க வரமாட்டீங்க. யார் தெரியுமா? உங்களை எல்லாம் ஒழிப்பது எப்படி என்று தகவலை வச்சு நிற்கிறவன் நானு. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுறீங்க சொல்லிட்டு இருக்கும் போது எலிங்க கவனிக்காம கடிச்சு கோதறி அந்த புக்கை ஒரு கதியாக்கி விட்டது. நீ எவ்வளவு சொன்னா என்ன? நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா எவ்வளவு சொன்னா என்ன? ஏன் சொன்னா அந்த இடத்துல உங்ககிட்ட வெறும் அறிந்து கொள்ளுதல் மட்டும்தான் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதலுக்கு எந்த வகையும் அங்க இல்லை. அந்த மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுடைய விஷயத்தை ஜாகிரதையாய் நம் கையாளும். குட்டீஸ் என்று சொல்றேன், எல்லா காலேஜ் பிள்ளைங்க நீங்க. அதே நேரத்தில் இந்த சிசிக்கு கேட்கறதெல்லாம் பெரியவங்க கூட, அவங்களும் கேட்கணும் தான். சோ ஏனவைதான் உங்களை மெதுவாக நடத்தக்கூடிய ஊழியனை நீங்கள் கண்டுபிடிக்காம
இவையெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு, ஐயோ எனக்கு இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியல, ஐயோ இவ்வளவு நாள் விஷயம் தெரியல, அப்படி நாம் குதிக்க ஆரம்பிச்சால் அது நம்மளை பலவீனப்படுத்திட்டே போயிட்டு இருக்கோம் என்பது நமக்கு தெரியாம போயிடும். அது நம்மளை பலவீனப்படுத்தின்னு இருக்கு. ஜாகிரதையா இருங்க. ஏன் சொன்னா பைபிள்ல இருக்கிற எல்லா வாசகமும் தெய்வீகம் அல்ல. அவை அத்தனை வசனங்களும் தெய்வீகம் அல்ல. இது மொத்தம் இந்த புஸ்தகம் தெய்வீகமானது. ஆனா உள்ள போய் படிக்கும் போது தெய்வீகமானது அல்ல. ஏன்னா எச்சரிக்கை அடைய தெய்வீகம் அல்லாததும் எழுதப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை அடைய தெய்வீகம் உள்ளதையும் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கணும். ஏன் ஆண்டவர் பலிகளையும் ஆசாரியனையும் உடன்படிக்கை பொட்டியும் தெய்வீக கூடார்த்தியும் இறைவன் கொடுக்க காரணம் என்ன? இந்த 8ஆம் வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். இதோ தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்வதற்காக இப்படி செய்கிறார். கடவுளையா நம்ம மத்தியில வாசம் செய்யணும்? கொஸ்டின் வரணுமா வேண்டவா? கொஸ்டின் வரணும். வரல. கடவுள் நம்ம மத்தியில வாசம் செய்யலாமா? அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் நான் வாசம் செய்யணும் என்று சொன்னாரு. அப்ப கடவுள் வாசம் செய்கிறது இதயத்திலியா கூடாரத்திலியா? கேள்வி வரணும். இதயத்திலியா இல்ல கூடாரத்திலியா? அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அறிந்து கொள்வதற்காக இன்னொரு முறை நம்ம சிந்திப்பதன் மூலியமாக பதிலை நாம் பெற ஆரம்பிக்கிறோம். இதான் முக்கியமான விஷயம். கடவுளுடைய விஷயம் அது என்ன டஃபா? இது ரொம்ப ஈஸிங்க. கடவுள் எல்லாம் ஓ ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கை என்பது சரியா சிந்திக்காம போவதனால் கடவுளுடைய விஷயம்தான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களிலே மிகவும் கஷ்டமான விஷயம் கடவுள் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நாம் அநேக நேரங்களில் கடவுள் மீது பக்தி வைக்கிறோம். அந்த பக்தி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, பக்தி என்பதிலேயே நம்ம நிற்பாட்டி விடுகிறோம் வார்த்தையை. கடந்த நாட்கள்ல நான் நம்முடைய சபை சார்பில் பாடல் புத்தகம் வெளியிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த பாடல் புத்தகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, கிறிஸ்தவத்துல எவருமே வைக்காத ஒரு பெயர் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. தெளித்தேன்னு வைக்குவாங்க, உன்னத பாடல் வைக்குவாங்க, அப்புறமேட்டு ஞான பாட்டுன்னு வைக்குவாங்க, சங்கீதம் வைக்குவாங்க. கிறிஸ்தவத்திலேயே வைக்காத ஒரு பெயர் பக்தி பாடல்கள் என்று நான் வைத்து விட்டேன். ஏன் வைத்த? பக்தியில பக்தி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, ஜாப்பனீஸ், சைனீஸ், இந்தியன் யாருமே யாருக்கு சொன்னாலும் அப்படியே கண்ணு முடி ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. பக்தினா இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி என்றால் தன்னையே விருப்பதும் தன்னையே மறப்பது தான் பக்தி. நல்லா கவனிச்சுக்கணும். பக்தி என்றால் தன்னையே வெறுப்பதும் தன்னையே மறப்பதுதான் பக்தி. அப்போ நீங்கள் உண்மையாகவே கடவுளை நீங்கள் நேசிக்கிறீர்கள், கடவுளை புரிஞ்சு கொள்ளுகிறீர்கள், அதாவது புரிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்குள்ள பக்தி வரும்போது உங்களையே வெறுக்கணும், உங்களையே மறக்கணும். எது அந்த நேரத்துக்கா? இனி என்றென்றைக்கும் உங்களையே மறக்கும்படியாக தான் கிறிஸ்துவின் பக்தி கொள்ள வரீங்க. உங்களையே வெறுக்கும்படியாக தான் கிறிஸ்துவின் பக்தி கொள்ள வரீங்க. இப்ப சொல்லுங்க, எது ஈஸி? சயின்ஸ் ஈஸியா இல்ல தியாலஜி ஈஸியா? சயின்ஸ் ஈஸி. பிலாசபி ஈஸியா இல்ல தியாலஜி ஈஸியா? பிலாசபி ஈஸி. தியாலஜி எண்ணிக்கை ஈஸி அல்ல. அதுபோல வைத்தியல், அதாவது மெடிக்கல் ஈஸியா இல்ல பிபிலாலஜி ஈஸியா? மெடிக்கல் ஈஸி. பிபிலாலஜி என்னைக்குமே ஈஸி அல்ல. அதாவது தியாலஜி என்னைக்கு ஈஸி அல்ல. ஏன் சொன்னா, எந்த தொழிலுக்கும் பக்தி தேவைப்படாது. இதற்கு மட்டும்தான் பக்தி அதிக தேவைப்படுது. பக்தியாய் வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் நீங்க பார்க்க முடியுமா?
பக்தியாய் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோட்டல்காரனை பார்க்க முடியுமா? இந்த பக்தி அந்த பக்தின்னு சொல்லி நம்ம ஒப்பிட முடியுமா? கடவுள் விஷயத்துல ஏன் பக்தி? ஏன் சொன்னா தான் ரியாலிட்டி. அதுதான் வாழ்க்கையின் உண்மையை சொல்லும் போது உண்மையை புரிஞ்சுக்கிறோம். ஹோட்டல்ல மரணத்தை குறித்து சொல்லிடுவானா? டாக்டர் வந்துட்டு மரணத்தை குறித்து சொல்லிடுவாரா? மரணத்தை குறித்து அவருக்கு தெரியாது. ஒரு டாக்டர் வெசனமா தன் டைரியில ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருந்தாராம். நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ என் ஸ்டூடெண்ட்ல இன்னைக்கு 40% ஸ்டூடெண்ட்டுங்க இல்ல. நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ, ஒரு டாக்டர், மூத்த டாக்டர் சொல்றாரு, நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ என் ஸ்டூடெண்ட்ல இன்னைக்கு 40% ஸ்டூடெண்ட்டுங்க இல்ல, செத்து போயிட்டாங்க. அவர் கீழே எழுதுறாரு, இது கூட எனக்கு व्यसனம் அளிக்கவில்லை. ஆனால் எனக்கு கிளாஸ் எடுத்த என்னுடைய டீச்சர் மூத்தவர்கள் இப்ப 60% இல்ல, அதுதான் எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. கீழே எழுதி இருக்கிறார் என்னன்னு. சொல்லதான் அந்த டாக்டர்களுக்கு தெரிந்ததே ஒழிய சொன்னவைகளை கடைபிடிக்கணும்னு அந்த டாக்டர்களுக்கு தெரியலையே. அப்ப பேஷண்ட்டுங்களுக்கு சொல்லக்கூடிய டாக்டர்களுக்கு தனக்கே தெரியாது தான் என்ன செய்யணும். நான் என் கண்ணால ஒரு விஷயம் பார்த்தங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வரான், அவனுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. 2:30 மணி இல்ல 4 மணிக்கு அவன் மட்டும் தான், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் தான் உள்ள வருவான், மார்க்கெட்டிங் பண்றவன். அந்த நேரமா பார்த்து என்ன படுக்க வச்சிட்டார் டாக்டர். அதுக்கு முன்னாடியே படுக்க வச்சிட்டார். அப்புறமா ஸ்கிரீன் போட்டுட்டாங்க, யாருமே உள்ள வரக்கூடாதுன்னுட்டாங்க. யாருமே உள்ள அலோடு இல்லை. அப்ப அந்த மெடிக்கல் காரங்க மட்டும்தான் உள்ள வருவாங்க. அவங்க தங்களுடைய டாப்லெட்டுங்களை விவரிப்பாங்க. சார் ப்ளீஸ் சார், உங்க பேஷண்ட்டுங்களுக்கு இதை சொல்லுங்க சார், இதுல உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் சார், சார் ப்ளீஸ் சார் இதை உங்களுடைய மெடிக்கல் ஸ்டோர்ல வச்சுக்கோங்க சார், இதுல இவ்வளவு கமிஷன் அவங்களுக்கும் இருக்கும் சார், எங்க டாப்லெட்டை அறிமுகம் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். இதுதான் டாக்டருங்க உங்களை 2 நாள் கழிச்சு வான்னு சொல்றதுக்கு காரணமே, உங்களை வச்சு அந்த டாப்லெட்டை டெஸ்ட் பண்றாங்க. உங்க உடம்புக்கு அது செட் ஆகுமா இல்லையா டெஸ்ட் பண்றாங்க. அப்ப நான் கண்ட விஷயம், அந்த டாக்டர் ஆவுதலன்றார். இதை பத்தி எனக்கு நிறைய விஷயம் வேணும், இந்த டாப்லெட் நான் உடனே சொல்ல முடியாது, இந்த டானிக்கை உடனே என்னுடைய பேஷண்ட்டுகள் கொடுக்க முடியாது. அப்ப அவன் பையில இருந்த ஒரு ரம் பாட்டில தூக்கி, ஃபாரின் ரம் பாட்டில தூக்கி டேபிள் மேல வைக்கிறான். அந்த ரம் பாட்டை பார்த்துட்டு பேசிட்டு அவர் அப்படியே கையில தழுவி பார்க்கிறார், எடுக்கிறார். ஓகே, நான் என் பேஷண்ட்டுங்களுக்கு இது சொல்றேன். இதெல்லாம் உள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது உங்களுக்கு தெரியுங்களா? சரி விடுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மது அருந்தாதே என்று சொல்லக்கூடிய மெடிக்கல்ல இருக்கக்கூடிய டாக்டரே மதுவை தான் அருந்துறார். சொல்ல தெரியும், ஆனா அவரால செய்ய தெரியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும்படியாக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, விஞ்ஞானத்தை புரிந்து கொள்கிறோம், பயாலஜியை புரிந்து கொள்கிறோம், ஜியோகிராபியை புரிந்து கொள்கிறோம், ஆர்காலஜியை புரிந்து கொள்கிறோம், நிறைய சப்ஜெக்டுங்க இருக்கு. அந்த சப்ஜெக்ட்லயே தேவையானதும் ரியாலிட்டிக்குரியதும் பக்திக்குரியதும் தன்னையே மறக்கும்படி வெறுக்கும்படி தன்னையே புரிந்து கொள்ளும்படி செய்யக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் கடவுள். இதைதான் நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கணும். என் சிறு வயதிலிருந்து இதுல இருக்கிற தொட்டு இதுல என்னெல்லாம் மற்ற விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து என் வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் நடந்து வந்துட்டேன். ஏனவைதான் எனக்கு அதிக உறுதியை கொடுத்துட்டே இருக்கு. தயவு செய்து பழைய ஏற்பாட்டை நீங்க ஒரு முறை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் சொல்லிக் கொடுக்கிறேன், ஓகே. ஆனால் பழைய ஏற்பாட்டை உங்க ஊழியக்காரன் ஜாகிரதையாய் தொட சொன்னா நீங்க அத்தனை பேரும் தப்பிச்சிங்க. அதனுடைய நிழல் விஷயம் தெரியாம தொட போனா உங்க அத்தனை பேர்களையும் அதை சேர்த்து பலவீனப்படுத்திடும். உங்க இஷ்ட பிரகாரமா வழிகளை சொல்லுவதோ மாதுளம் பழம் சொல்லுவதோ அதெல்லாம் காலம் செல்லாது. ஏன்னா அங்க ஷேடோ முன்னாடி நின்றுக்குது கம்பீரமாய். இங்க ஷேடோ கம்பீரமாய் நின்றிருக்கிறது என்று சொன்னால் அது கடந்து போய் பல மணி நேரம் ஆகுது. இப்பொழுது நிஜமே வந்து முன்னாடி நின்று இருக்கு.
அப்ப நிஜம் முன்னாடி நிக்கும் போது, நிஜத்தோடு கூட தொடர்பு கொள்ளும் போது, நிஜம் சொல்லுகிற ஒரே விஷயம், என்னை தரித்துக்கொள், கிறிஸ்துவ தரித்துக்கொள். அப்ப பரிசுத்த வேதாகமத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் ஆண்டவர் இவைகள் எல்லாம் கொடுத்தாருன்னா, அவரே சொல்றாரு, நான் அவர்கள் மத்தியில வாசம் செய்யணும். எங்க 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நாம் வேறொரு பக்கத்தில் போய் நிதானமாய் புதிய ஏற்பாட்டை கவனித்து படித்து பார்த்தால் அங்க நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இன்னும் அருமையாக இருக்கும். அதுதான் எபிரியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்களேன். எபிரியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உங்க வசதிக்காக நான் சில வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவம் ஆசானத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். அப்ப யார் கூடாரத்தை ஸ்தாபித்தது? கர்த்தர். அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். கடவுள் கூடாரத்தையே நிழல் என்று சொல்வார்னா, பலிகளையே நிழல் என்று சொல்வார்னா, ஆண்டவர் ஆசாரியனே நிழல் என்று சொல்வார்னா, சொன்னவரே நிழல் என்று தான் அர்த்தம். சொன்னவரே நிழல். என்னங்க இவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டீங்க? யெகோவா எவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டார். யெகோவா நிழலா? சிந்திங்க சிந்திங்க, கடவுளே நிழல் தான். அதனுடைய நிஜம் கிறிஸ்து தான். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நிஜம் வெளிப்படல. இன்னைக்கு ஏன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசுவை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? அதான ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டை தொடும்போதெல்லாம் நீங்கள் பலவீனமாகிக் கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம மத்தியில டீச்சரு, சண்டே கிளாஸ் டீச்சரு, அது இதுன்னு சொன்னங்க எல்லாம் பலவீனம் அடைந்ததுக்கு காரணம் என்ன? தொடுகிற விதம் தப்பா போகுது. தொடுகிறது அவ்வளவு அவசியம். நெருப்பு இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நெருப்பு வச்சுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சமையல் செஞ்சுக்க முடியும். நெருப்பு வச்சுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பாலை காய்ச்சிக்க முடியும். ஆனா ஏன் சின்ன பிள்ளைங்களை நெருப்பு கிட்ட விடுறது இல்ல? ஏன்னா நெருப்போடு கூட பயன்பாட்டு சிறு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன் பழைய ஏற்பாட்டை அதிகமா உங்களுக்கு வலியுறுத்தி பேசுறது இல்ல? அதனுடைய பயன்பாட்டு உங்களுக்கு தவறாக போயிடும். அப்ப நான் என்ன செய்யணும்? போன ஷாடோவை குறித்து பேசாம வந்த ரியாலிட்டியை குறித்து பேசணும். கத்தோலிக்கல இது இல்ல. போன ஷாடோ தான் அங்க பேசப்படுகிறது. இங்கிலீஷ்ல மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அல்ல, சாக்ரிஃபைசல் டேபிள், பலி பூஜை அப்படின்னு. பலி பூஜை அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் இயேசு பலியாக்கப்படுகிறார். நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் போப்பு பேசுறது. ஒவ்வொரு முறை இயேசு பலியாக்கப்படுகிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறை பலியாக்கப்படுறாருன்னா பலியாக்கப்பட்டதை சரி செய்ய அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறை பூட்டிட்டு வரானா ஒவ்வொரு முறை பூட்டு திறந்துச்சுன்னு அர்த்தம். கடவுள் ஒவ்வொரு முறை பலியாக்கப்பட்டால் அவர் செய்ய தெரியாதவர்னு அர்த்தம். ஒரே முறை பலியானார், ஒரே முறை அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே முறை பரமேறினார், ஒரே முறை தனது கிரியைகளை முடித்துக் கொண்டார். நம்பினால் நம்புங்க. சிறு பிள்ளைங்களுக்கு சொல்லுவது மட்டுமல்ல இந்த செய்தி, பெரியவர்களாக உங்களுக்கும் நான் சொல்றேன். நான் அதை புரிஞ்சுக்கினேன், நான் பலியை புரிஞ்சுக்கினேன், நான் அதை தெரிஞ்சுக்கினேன், நான் இதை நான் புரிஞ்சுக்கினேன் என்று சொல்லுவது எல்லாம் உங்க ஊழியக்காரனை பொறுத்து. அவன் தவறாக உங்களை புரிந்து கொள்ளுதலுக்கு நடத்தினால் அத்தனை பேர்களும் பலவீனமாக்கப்படுவீர்கள். அவன் உங்களை அறிந்து கொள்வதற்காக சரியான விதத்தில் நடத்தினால் நீங்கள் அத்தனை பேரும் ஷாடோவை நீங்கள் ஷாடோ என்று எண்ணி, நிஜத்தை நிஜம் என்று எண்ணி, நிஜத்தை நீங்கள் போற்றி புகழ்வீர்கள். இத்துடன் செய்தி முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். இதற்கு மேலதான் ஆசாரியர்களை பற்றியும், பலிகள் ஏன் 11 விஷயத்துல சொல்லப்பட்டது, ஆசாரியருடைய ஒவ்வொரு உடுப்புகள் ஏன் இப்படி கலர்ல இருந்துச்சு,
அவருக்கு ஏன் இதை உடுத்த சொன்னார்? கூடாரம் எப்படி இருந்துச்சு? என்னால முடிந்தது அத்தனையும் நான் இனிமே துவக்க போறேன். ஓகேயா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பிரதர் இதை சொல்லிக் கொடுங்க, நாங்க கண்டிப்பாக உங்க பாதையில நடக்கிறோம் என்று சொல்லுங்க. இல்ல புரிந்து கொள்ள மட்டும்தான் முயற்சித்தால் தோல்வி அடைவீர்கள். சோ இதை அறிந்து கொள்ள வாருங்க. அறிந்து கொள்ள வேண்டிய மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜெபம் பண்ணுவோமா? சிரங்களை தாழ்த்திக்கொள்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் கொண்டாடுகிறேன் அப்பா. பழைய ஏற்பாட்டில் நீரும் நிழலாக தான் இருந்தீர் என்பது இந்த வார்த்தையை பேசுவதற்கே எங்களுக்கு பயம், நடுக்கம் வரும். கடவுளை நிழல் என்று சொல்லுவ எங்களால தைரியம் இல்லை. ஆனால் நீர் அதை செஞ்சு காட்டினீங்க. நிஜம் என்பது கிறிஸ்து தான். கிறிஸ்துவ நாங்கள் வெறுத்தாலோ கிறிஸ்துவ நாங்கள் ஒதுக்கினாலோ நாங்க நிச்சயமா உண்மையிலேயே உம்முடைய தீர்மானத்துக்குள்ள பிளானிங்குள்ள நாங்க வந்துட சாத்தியமே இல்லை. எங்களுக்கு உண்மையான ஊழியனையும் உண்மையான வழிநடத்துதலுக்குரிய சபையும் தந்தரலும். எங்களை கைவிடாதிரும். உமது வழிக்குள்ள எங்களை பாதுகாத்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.